வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள், பூச்சி விரட்டடித்தல், உலர்த்தும் பணிகள், செங்கல் சூளை பணிகள், உப்பளப் பணிகள் மற்றும் அனைத்து பொதுப்பணிகள், சாலை பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை. அதேபோல ஆறு தூர்வாறுதல், கால்வாய்களுக்குள் கட்டுமான பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை. 2025 மே 9 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது அக்னி நட்சத்திர காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அக்னி என்றாலே உங்களுக்கு தெரியும், அனலாக இருக்கும். அனல் என்பது இல்லை, வியர்வையும் புழுக்கம் இருக்கும் என்றும் உயர்வையும் புழுக்கம் இருக்கிறது. சற்று ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால அசௌகரியம் நிலவுகிறது. இந்த அசௌகரியமும் 2-3 நாட்களுக்கு மட்டுமே. கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் பாளையங்கோட்டை, மதுரை, திருச்சி, வேலூர், திருத்தணி போன்ற பகுதிகளில், உள்பகுதிகளில் வரக்கூடிய ஒரு 3 நாட்களுக்கு வெப்பம் 39 டிகிரியை ஒட்டி இருக்கும். அதாவது 100 டிகிரி, 102 டிகிரி, 104 ஓரிடத்தில் தொட்டாலும் அது எப்பொழுதும் தொடராது. ஒரு 3-4 நாட்களுக்கு மட்டுமே இந்த உச்சபட்ச வெப்பம். அதற்கு பிறகு இந்த 102, 104 கூட இருக்காது. அதற்கு பிறகு இன்றைக்கு டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கு. நாளை அதிகாலைக்குள், நள்ளிரவு அதிகாலையில் பெரும்பாலும் டெல்டா வடகடலோரத்திற்கு மழை இருக்கு. இதில் பல்வேறு இடங்களில் சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஆக மழை முற்றிலுமாய் இருக்காது. மழை இல்லாத நாள் எந்த நாளும் இல்லை என்று சொல்லலாம். ஒதுக்கி தான் பெய்யும். ஆனால் எல்லா இடங்களுக்கும் தினசரி பெய்யாது. இப்போ நேற்றைக்கு மழை பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் வடக்கு தொடங்கி மாரியம்மன் கோவில், பூண்டி, சாலியமங்கலம், அம்மாப்பேட்டை, நீடாமங்கலம், கொரடாச்சேரி வரைக்கும் நின்று போயிடுச்சு. இப்படி அதே போல பல்வேறு மாவட்டங்களில் மழை. இந்த மழைப்பிடிப்பு பல மாவட்டங்களில் ஒதுக்கியது. ஆனால் இன்றிலிருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். இன்றைக்கு கடலோரமும் வடகடலோரமும் இருக்கும். நாளைக்கும் கடலோரமும் வடகடலோரமும் இருக்கும். திங்கட்கிழமையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கி தீவிரமடையும். படிப்படியாக 13, 14, 15 கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டின் அதன் எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் மழைப்பிடிப்பு படிப்படியாக தீவிரமடையும். ஒதுக்கி ஆரம்பத்தில் பெய்யும் மழை, ஒதுக்குதல் என்பது படிப்படியாக குறையும். குறைந்த நேரம் பொழியும் மழை படிப்படியாக மழை பொழியும் நேரமும் கூடும், மழையோட அளவும் கூடும். இப்படி 15ஆம் தேதிக்கு மேல் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கப் போகிறது. 17, 18, 19, 20, 21, 22 மிகச்சிறப்பான மழைப்பொழிவு கிடைக்கப் போகிறது. மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு, வடமேற்கு நீராவி குவிதல் காரணமாக நல்ல ஒரு மழைப்பொழிவு தென் மாநிலங்களுக்கே கொடுக்க போகிறது. ஓகே, சரி. இப்போ முதல் இடத்தை மழைப்பொழிவு முதலிடம் பிடிக்கும் மாவட்டம் இப்பொழுதைக்கு ஒரு 2-3 நாளைக்கு வங்கக்கடலோரம் என்றாலும், இந்த மாதத்தில், இந்த மே மாதத்தில் கோடையில் டாப் ரெயின் கிடைக்க போற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அதுக்கு அடுத்தது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அடுத்தது உள் மாவட்டங்கள் எல்லாமே. அப்போ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்க எல்லா பணியையும் முடிச்சுக்கணும். அறுவடையா விரைந்து முடியுங்க. உலர்த்துதலா விரைந்து உலர்த்தி பக்குவப்படுத்தி பாதுகாத்துடுங்க. பூச்சி விரட்டடித்தலா வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பிலும் அதிகரிக்க போகுது, நேரமும் கூட போகுது, மழையோட குவான்டிட்டியும் கூட போகுது. அதனால விரைந்து எல்லாம் முடிச்சிருங்க. சாலை போடுதலா, சாலை போடுதல் நீங்க மழையே இல்லாத நாள் இருக்கும் அப்படின்னு நீங்க காத்திருக்க முடியாது. இப்ப இருக்கிற வாய்ப்பு கூட பிறகு கிடைக்காமல் போய்விடும். ஆனால் இதுலயும் மழை குறுக்கீடுகள் இருக்கும். ஆனால் எல்லோருக்கும் கிடைக்காது, புரியுதுங்களா? இப்போ நீடாமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் நேற்றைக்கு சாலை பணியை பாதிச்சுது. ஆனால் கும்பகோணம் பகுதிக்கும் கொஞ்சம் பாதிச்சுது. ஆனால் பட்டுக்கோட்டையோ அல்லது மதுக்கூர் பகுதிக்கோ அல்லது திருவாரூர் மாவட்ட பிற பகுதிகளுக்கோ பெரிய அளவில் நேற்றைக்கு ஒரு பாதிப்பு இல்லை. ஆகவே அந்த வாய்ப்பு இருக்கும். ஒரு சில இடங்களில் இடையூறு கொடுக்கும். ஆனால் நீங்கள் முழுமையாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஒரு தெளிவான வானம் இருக்கும், மேகமூட்டம் இல்லாத வானம் இருக்கும். அன்றைக்கு நம்ம பயிலாங்கிறது அது இந்த மே மாதத்தில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஜூன் மாதத்தில் இருக்கும். அதுலேயும் மாலை இரவு மழைப்பொழிவு இருக்கும். புரியுதுங்களா? முற்றிலுமா மழையே இல்லை என்று சொல்வதற்கு எந்த நாளும் இல்லை என்று சொல்லலாம்.
ஓகே, அடுத்தது ஆறுகளில் தூர்வாரும் பணி. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு இடைவெளி என்பது படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். பெரும்பாலும் டெல்டாவை விட மேற்கே போக போக தான் இந்த மாத 15 தேதிக்கு மேலே மழைப்பொழிவு பரப்பில் கூட போகுது. ஆகவே மேற்கே போக போக மழைப்பொழிவு பரப்பில் கூடும். கர்நாடக, கேரளா, ஆந்திர எல்லையோரமும் அனைத்து உள் மாவட்டங்களும் இருக்கும். வங்கக்கடலோரமும் மழை இருக்கும். ஆனால் மேற்கே ஒப்பிடும்போது குறைவாக இருக்கும். மே மாதத்தில் இதமான வெப்பமாக மாறிடும். பெரிய அளவிலே அனலோ இருக்காது. கொஞ்சம் வேர்வை புழுக்கம் இருந்தாலும் அது கோடை போல் தெரியாது. நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக எல்லா பணியுமே நீங்கள் விரைந்து முடித்திடுங்க. பூச்சி விரட்டடித்தல், உலர்த்துதல், சாலை பணி, கட்டுமான பணி, ஆறு தூர்வாறுதல் மற்றும் செங்கல் சூளை பணி. செங்கல் சூளை பணிக்கு தீடுறது என்பது நான் உறுதியிட்டு இந்த நாள் 3 நாளைக்கு உங்களுக்கு மழை இல்லைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கட் பண்ணுறது வேணால் கட் பண்ணலாம். அதுலேயும் மாலை வந்து விட்டால் மூடி பாதுகாத்துடணும். அப்படி தான் செய்யலாமே தவிர திறந்தே போட முடியாது. இரவு வந்தால் மழை வந்துடும். அதுவும் 15ஆம் தேதிக்கு மேலே தென் மாவட்டங்களுக்கு உண்டு, விக்கிரவாண்டிக்கு உண்டு, கயத்தாருக்கு உண்டு, அதே போல் திருக்காட்டுப்பள்ளியும் உண்டு. எங்கெல்லாம் இந்த பணி நடைபெறுதோ அங்கெல்லாம் உண்டு. அடுத்தபடியாக உப்பளப்பணி. உப்பளப்பணிகளை பாதிக்கும் அளவில் மழை பொழிவு தீவிரமடைய போகிறது. ஆனால் பெரும்பாலும் ஒரே இடத்துல தினசரி பெய்யாது. ஒரு நாள் திருவள்ளூர்னா, ஒரு நாள் மரக்காணம், ஒரு நாள் அகசியம்பள்ளி, ஒரு நாள் தூத்துக்குடி, இப்படி இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி. ஆனால் வாரத்திற்கு ஒரு மழையாவது கனமழை பொழிவு இருக்கிறது. இப்போ இதை நீங்கள் கருத்தில் கொண்டு வரக்கூடிய நாளை அதிகாலையில் டெல்டாவிற்கு மழை இருக்குங்க. அகசியம்பள்ளிக்கும் மரக்காணத்திற்கும் பழவேற்காட்டிற்கும் வரக்கூடிய 3 நாளில் நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் ஒரு மழை பொழிவை கொடுக்கும். அது அதிராமட்டம், மணமேல்குடிக்கும் உண்டு வரக்கூடிய 3 நாட்களுக்குள். அதற்கு பிறகு மழை இருக்கும். மேற்கே அதிகமாக இருக்கும். கிழக்கே வரும், வேகமாக பாஸ் ஆகிடும். அப்படியே மேற்கே தான் நீடித்து நின்ற மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு. கிழக்கே அப்படியே வேகமாக பாஸ் ஆகிடும். ஆனால் அது பாஸ் ஆகிறதுக்குள்ளே ஒரு 15 நிமிடம், அரை மணி நேரம் நல்ல மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, உற்பத்தி வெயிலும் பெருசாக சுடாதுங்க. இந்த மாதம் இறுதி போயிட்டுனா 15ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் பெருசாக வெயில் சுடாது. வெயிலோட ஹீட் வந்து குறைஞ்சிரும். இதமான வெப்பமாக மாறிடும். அதனால் தென்மேற்கு பருவக்காற்று அதனை அடுத்து தொடங்கிடும். ஜூன் மாதம் 1ஆம் தேதி, சரி 30, இந்த மாதம் மே மாதம் 30, 31 தொடங்கிடும். ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவக்காற்று இதமான வெப்பத்தை கொடுக்கும். இதனால் பெரிதாக உப்பு உற்பத்திக்கு ஒரு சூடு கிடைக்காது. இருந்தாலும் இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி உப்பு உற்பத்தி செய்தாலும் நீங்கள் அன்றைக்கு அதை சேமித்து பாதுகாத்திட வேண்டும். திடீரென்று ஒரு மழை வரும், அது உப்பு உற்பத்தியை பாதிக்கும். ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்வதற்கு சில நாள் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா இடங்களுக்கும் பரவலாக பெய்யாது. கிழக்கு கடலோரம் குறைவாக இருக்கும். மேற்கே போக போக கூடுதலாக இருக்கும். கிழக்கு கடலோரமும் இந்த மே மாதத்தில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவில் கூடுதல் மழைப்பொழிவு தான், சராசரி கூடுதல் மழைப்பொழிவு தான் பொழியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக இந்த அறிக்கை அனைத்திற்குமே பொருந்தும். திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். விரைந்து அனைத்து பணியை முடித்திடுங்கள். நன்றி.